இந்த இரண்டு பேரும் நடந்து வர்றாங்க. அங்க உட்கார்ந்து இருக்கிற கண்ணு தெரியாத நபர் கம்ப வச்சு அந்த பெண் வயித்துல டச் பண்றான். அந்த பெண் வயித்துல இருந்த பலூன் உடஞ்சே போயிடுச்சு. உடனே அந்த பெண் அதிர்ச்சி ஆகுறா. கூட வந்த அந்த பெண்ணுடைய மாமியார் போன் பேசிட்டு வரும்போது அந்த சவுண்டை கேட்டு என்ன சவுண்ட் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு அப்படியே திரும்பி பார்க்க போறாங்க. இவன் டக்குன்னு திரும்பி பார்த்துட்டு என்ன பண்றா திரும்பிட்டு அப்படின்னு சொல்லி இவங்க கேக்குறாங்க. அவளும் அந்த பலூனை ஊத ஆரம்பிக்கிறா. இவங்கள பக்கத்துல வந்து அவங்கள தொட ஆரம்பிக்கிறாங்க. இந்த பெண்ணை திரும்பி பாக்குறாங்க. ஒண்ணு இல்ல, தலை சுத்தமா ஃபீல் ஆச்சு, அப்படியே அங்கேயே நின்றுட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி அவங்க பேசிட்டு முடிச்சுட்டு கிளம்புற நேரத்துல அந்த மருமகள் கூட வேலை பார்க்கிற பெண் வந்து ஆண்டி ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்க இரண்டு பேருமே திரும்பி பாக்குறாங்க. நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டு அதிர்ச்சி ஆகாதீங்க, உங்களுடைய மருமகள் மாசமா இல்ல, அவங்க கிட்ட நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னுடைய மருமகள் பத்தி பேச உனக்கு உரிமை இல்ல, அங்க பாரு அவ மாசமா இருக்க, உனக்கு கண்ணு தெரியலையா அப்படின்னு சொல்லி கோவமா கேக்குறாங்க. ஆண்டி நான் சொல்றது உண்மைதான், நீங்க நம்பலையா, இங்க பாருங்க அப்படின்னு சொல்லி அவளுடைய வயிற்றுல உள்ள பலூனை உடைக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே அந்த மருமகளை பார்த்து கேட்கிறாங்க, இவ்வளவு நாள் நீ பலூனத்தை வயிற்றுல வச்சிருந்தே அப்படின்னு சொல்லி கோவமா பேசுறாங்க. இந்த மருமகளும் சாரி மாமி மன்னிச்சுக்கிறேங்க, நான் உங்ககிட்ட சொல்ல நினைச்சிட்டே இருந்தேன், எனக்கு உங்க மகனுக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆச்சு, எந்த பக்கம் போனாலும் தெரிஞ்சவங்க எல்லாம் குழந்தை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. எங்களுக்கு கஷ்டமா இருக்கு, அதான் நாங்க இந்த 2 பேரும் இப்படி ஒரு விஷயத்துல இறங்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாமியார் சொல்றாங்க, மத்தவங்க சொல்றதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்கிறாத, உனக்கு எப்ப குழந்தை பாக்கியம் கிடைக்குதோ அப்ப கிடைச்சா போதும், அது வரைக்கும் நீ இப்படி எல்லாம் பண்ணாத, கஷ்டமா இருக்கு, உனக்கு நான் சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த மாமியார் சொல்றாங்க. உடனே அவருடைய ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாங்க, நீ சொன்னதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருமகளை கையை பிடிச்சு கூட்டிட்டு போறாங்க.